ஜீவசமாதி அடைந்த அந்த பையன் வேலூர் பக்கத்தில் இருந்துச்சுங்க. தெரியல. இப்போ அந்த அவனு விபூதி வச்சு புதைக்க டைமில் அந்த ஒரு ஒலி ரெண்டு விதம் சாமி. இப்போ சொன்னேன்னே மூலவர்லேருந்து உச்சி வரைக்கும் கட்டுவாங்கன்னு, அது மாதிரி உன் உடல்லேருந்து ஒரு வெள்ளி கம்பி இல்லை, நைஸ் கம்பி, அது மாதிரி நீ உன் ஆன்மா கூடவே போகும். அதுக்குனால தான் நான் சொல்கிறது, பட்டுன்னு போது தட்டி எழுப்பாதீங்க, விட்டாதீங்க. அது மாதிரிலாம் எழுப்புனீங்கன்னா குரல் குத்து எழுப்புங்க. அந்த மாதிரிலாம் எழுப்புனா போன திருப்பி வராது போடும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த உடலுக்கு ஒரு சின்ன அசைவு வரப்போகுதுன்னா அதனுடைய வேகம் எவ்வளோன்னே தெரியாது, அது உள்ளே இறங்கிடும். ஆனால் இங்கே அந்த இடைஞ்சல் இல்லாத வரைக்கும் அதுக்கு எதுவுமே தெரியாது. என்ன அங்கே இருக்குது, எங்கே இருக்கிறோம் நம்மன்னு கூட தெரியாது. அதுதான் குண்டலி கிளம்பு. அதுவும் சும்மா கிளம்பாது. இந்த அம்மன் கோயிலெலாம் இருக்குது தெரியுமா, பெரிய பெரிய அம்மன் கோயில், சிவன் கோயில், முருகர் கோயில், பிள்ளையார் கோயில் எல்லாம் போட்டால் வெடி போட மாட்டாங்க. இப்போ எல்லா கோயிலும் வெடி போடுறாங்க, நாகரிகமாகி போச்சு அது. ஆனால் முன்னெல்லாம் இந்த கோயிலுங்களில் வெடி போட மாட்டாங்க. அம்மன் கோயிலுங்களில் அதிர் வெடின்னு போடுவாங்க. சாமி எல்லாம் சிங்காரிச்சிருவான். தூக்கும் போது அந்த அதிர் வெடி போதும், பூமியை அதிர்ற மாதிரி. ஏன் அதை அப்படி போட்டான்னா இந்த பூமிக்குள்ளே தான் அம்பாள் இருக்கிறான். இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பொன்னியம்மன் கோயிலுன்னு இருக்கும். அது ஏன் பொன்னியம்மன் கோயிலை வச்சான், வேறு பேர் வச்சுக்கணும் என்ன, திரௌபதி அம்மன் கோயில். திரௌபதி அம்மன் கோயில் ஊருக்கு வெளியே, ஊருக்கு உள்ளே வச்சுப்பான். ஊருக்கு வெளியே இந்த கைனி காட்டுங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பொன்னியம்மன் கோயில் இருக்கும். பொன்னியம்மன் கோயிலுன்னா என்ன அர்த்தம்னா அது தங்கத்தையே கொடுக்குதான் அந்த ஊர் மக்களுக்கு. எது, அந்த விவசாயம், நெல். நெல்லுனுடைய நிறம் என்ன, பொன்னியம்மன். இந்த பூமிக்கு பேர் என்ன, பூமாதேவி. அப்போ இதிலிருந்து தான் எல்லாமே உருவாகி எல்லா உயிரினமும் வாழுது. அதனால அதுக்கு பொன்னியம்மன் பேர் வச்சான். அந்த மாதிரி அந்த பொன்னியம்மன் தான் இங்கே மூலையிலே இருக்குது. பிள்ளையார் கோயிலில் நெருப்பு மறிச்சு பார்த்துக்கிறியா? பிள்ளையார் கோயில் திரௌபதி அம்மன் கோயில் தான். திரௌபதி அம்மனை உடுசாமி, உங்க ஊர்ல திரௌபதி அம்மன். பிள்ளையார் கோயிலில் நெருப்பு மறிப்பாங்களா? இல்லை சார். முருகன் கோயிலில் நெருப்பு மறிப்பாங்களா? சாமி தானே. இல்லை இல்லை இல்லை. சிவன் கோயிலில் நெருப்பு மறிப்பாங்களா? இல்லை. பிள்ளையார் கோயில் இது பெருமாள் கோயிலில் நெருப்பு மறிப்பாங்களா? பெருமாள் இல்லை. அது என்ன அம்பாள் கோயிலில் மட்டும் நெருப்பு மறிக்கிறாங்க? அது மழை நிறைய வருமா? எப்படி? சீதா பிராட்டி இங்க பாத்தியா? சீதா பிராட்டி கதையெல்லாம் வேணாம். இன்னைய கதையை நிஜத்தை சொல்லு, கற்பனை கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் அது உள்ளெல்லாம் போறதே இல்லை. சீதா பிராட்டி இருந்தாங்க, ஏன் ஒரு பொண்டாட்டி தூக்கின்னு போறான், ஒரு ஊர்ல இருந்து இவ்வளவு நாள பார்க்காத உட்காந்துக்கிறான், தூது வேற ஆள் அனுப்புறான். அந்த கதைக்கெல்லாம் நான் வரல, புராண கதைக்கே வரல. இப்போ நெருப்பு மறிக்கிறாங்க, இப்ப பாக்குறீங்க. இது எல்லாமே நெருப்பு மறிக்கிறது அம்மன் கோயிலில் மட்டும்தான், வேற எந்த கோயிலையும் மறிக்க மாட்டோம். ஏன், என்ன காரணம்? மூலாதாரத்தில் தாய் நெருப்பாத்தான் இருக்கிறா. மூலாதாரத்தில் தாய் நெருப்பாத்தான் இருக்கிறா. அப்ப பூமியிலையும் தாய் நெருப்பாத்தான் இருக்கிறா. இது இந்த நெருப்பா இருக்கிற தாயை வணங்கினா தான் நமக்கு ஊர் மழை செயல் எல்லாம் செழிப்பா இருக்கும் அப்படின்றதுக்காக அம்மன் கோயிலில் நெருப்பு வச்சோம். உச்சி பிள்ளையார் கோயில் 2 கால் நடக்க முடியாத ஒரு பொண்ணு, ஒரு 10 பேர் போயிருக்கிறோம். அதில் 8 பேர் அவங்க அம்மாவையும் அத்தையும் தவிர 8 பேரையும் என்னை திட்டுறான். எங்கேயோ போய் சுற்றிருப்போம், உச்சி பிள்ளையார் கோயில் பார்க்கணும், இப்போ இந்த பொண்ணால் நடக்க முடியாது, இதெல்லாம் போய் இட்டுன்னு வந்துட்டேன் அப்படின்றான். என்ன நான் தான் இட்டு போனேன். அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கேட்குது, எப்படி இருக்கும் அந்த பொண்ணு, 2 கால் இல்லாத பொண்ணுக்கு. நல்லாக்கிறவங்களாம் கேட்குறான். நான் சொன்னேன், நீ பார்க்கணும், நீ போ, அது வந்தா வட்டம் வர பண்ண போட்டோம். அந்த பொண்ணு வந்தது, WME. அந்த பொண்ணு, மாமா உன் தோளில் நான் கை போட்டுக்கிறேன், என் கூடவே வா. நீ சரி போட்டுக்கணும். என் தோளில் கை போட்டுக்கின்னு உச்சி பிள்ளையார் கோயில் எப்படி இருக்கும், மீது எல்லாம் சமமாக இருக்கும். மேலே போகும்போது இப்படி போயிடும் தாய்மான் சாமி கோயிலேருந்து, இல்லை அதை ஏறிச்சு, அதுக்கு ஒன்றே ஆகல. இது ஏன் வந்துருந்தான், அவனுக்கெல்லாம் சோடா ஊற்றுறாங்க, மேலே சோடா ஊற்றுறாங்க சாமி. அவங்களுக்கெல்லாம் என்னென்ன மூச்சு வாங்குது, உட்கார முடியல, நிற்க முடியல.
உட்கார வச்சுட்டு சோடா ஊட்டுறாங்க. இந்த கால் நடக்க முடியாத பொண்ணு இந்த மேலே வந்துச்சு. ஒன்றும் தெரியல அதுக்கு வித்தியாசமே. காரணம் மனசு. இந்த மனசு உறுதிப்பட்டு போச்சுன்னா இதை செய்ய போறோம்னு நினச்சிட்டா எதையும் செய்வேன். நீ கொலை கூட அப்படித்தான் பண்ணுறது. கொஞ்சோண்டு யோசிச்சுட்டுனா செய்ய மாட்டேன். அப்போ அந்த வைராக்கியம் அதுக்கு தெரியல, ஏறிடுச்சு. அதே மாதிரி நெருப்பு மறிக்கிறவன் என்ன நினச்சிக்கிறான், சாமி இது நெருப்புன்னு நினைக்கிறது இல்லை, சாமி இது. அந்த நினைப்பெல்லாம் போடி போடுறான். அருணகிரி சொல்லுவார் தெரியுமா ஒரு பாட்டில், முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குரு ஓதுன்னு வரும். அதில் கடைசியில் சொல்லுவார், நல்ல பக்தி இல்லாதவனை பலிபேட்டில் வச்சு வெட்டுறான்னு வரும். குத்து பற கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு புக்கு பிடியன முதுகுகை கொட்புற்ற நட்பற்ற உணர்வு வெட்டி பலி இட்டு குலகரி குத்து புட வெத்து பொருளவு பெருமாள் என்னவர். இவனுக்கு சரியான பக்தியில் பலிபெட்டில் வச்சு வெட்டுறான்னு வரும். யார் சொல்கிறாரு? நான் சொல்ல, அருணகிரி சொன்னார். இந்த ஆளை பலிபெட்டில் 8 வருஷத்துக்கு முன்னே வச்சு வெட்டியிருக்கணும் தெரியுமா. நான் என்ன கடையை வைப்பாங்க, கடுகு போட்டோன்னே பட 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 படான்னு சத்தம் வரும். கொஞ்சி போச்சுன்னா சைலண்ட் ஆகிடும். அது மாதிரி இந்த உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னே ஊர்பட்ட கேள்வி ஒரு கற்பனை வரும். ஆனால் உபதேசம் வாங்கி உண்மை தெரியும் சைலன்ஸ். ஏன்னா கேளுப்பா, ஒன்றும் இல்லை சாமி அப்படின்னு அந்த மாதிரி ஆக்கிட்டோம் அது. ஏன்னா மனம் தெளியாத குழப்பம் இருக்கிற வரைக்கும் பல கேள்விகள் எழும். மனம் தெளிவடைஞ்சு குழப்பம் தீர்ந்து போச்சுன்னா கேள்வியே கிடையாது. தானே உண்மை, அப்புறம் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு ஆகிடும்.